தேவன் நம்மோடு கூட பேச சொன்ன வார்த்தையை குறித்து நாம் தியானிக்கலாம். யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யோவேல் 2ஆம் அதிகாரம். நேற்றைய தினத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஸ்டேட்டஸ்ல போட்ட ஒரு வசனம் என்ன தெரியுமா? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு போட்டு ஒரே சந்தோஷம். இதை குறிச்சு நான் நேற்றைய தினத்துல பார்த்துட்டு இருந்தேன்னா, அப்ப ஆண்டவர் சொன்னார், இதைதான் நீ பேச போற. நம்ம ஆட்கள் எப்பவுமே என்னன்னா இடையில மட்டும் உருவிக்குவாங்க. இடையில ஆமா அதை மட்டும் உருவிடுவாங்க. முன்னாடி என்ன இருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் என்ன பண்ணுவாரா? பெரிய காரியத்தை செய்வார்ங்கிறாரு. ரொம்ப பெரிய சந்தோஷம். இது உங்களுக்கு கூட வாக்குத்தத்தெல்லாம் வந்திருக்கும். ஆஹா, ஆண்டவர் என்ன பார்த்து சொல்லிட்டாரு, பயப்படாதுன்ட்டாரு, மகிழ்ந்து களி கூறுன்ட்டாரு, பெரிய காரியம் செய்வாருன்ட்டாரு. செய்வாரு தான். எப்ப செய்வாரு? எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. ஆமாவா இல்லையா? இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? படிச்சு ஒரு டிகிரி வேணும். டிகிரிக்கு அப்புறம் இப்ப என்ன ஆகுதுங்க? டிஎன்பிஎஸ்சி படிக்கணும். அதுல இத்தனை மார்க். ஆமாவா இல்லையா? அதுல ஒரு மார்க் கம்மி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். ஏத்துப்பாங்களா? ஏத்துப்பாங்களா? என்ன சொல்லுவாங்க? அடுத்த வருஷம் நீ எழுதிட்டு வா சொல்லுவாங்களா? அப்போ அதை எழுதிட்டு பாஸ் ஆயிட்ட உடனே வேலை கொடுத்துருவானா? அடுத்தது என்ன பண்ணுவான்? சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். ஆமாவா இல்லையா? பண்ணுவானா? இப்போ நீ கஷ்டப்பட்டு ஒரு டிகிரி முடிச்ச, அடுத்தது ஒரு டிஎன்பிஎஸ்சி கஷ்டப்பட்டு படிச்ச, பல போராட்டங்களுக்கு பக்கத்துல நீ அதுல ஜெயிச்ச. ஆனாலும் அவங்க சொல்ற ஒரு சர்டிபிகேட் உனக்கு குறையுது. வேலை கிடைக்குமா? ஏன்? ஏன்? ரூல்ஸ். அல்லேலூயா. என்னது? ரூல்ஸ். அதுதான். இதுதான் விதி. இதுதான். இப்படி இருந்தாதான் நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? வேலை கொடுப்பேன். அப்போ உலக பிரகாரமான ஒரு வேலைக்கே, ஒரு ஆசீர்வாதத்திற்கே இவ்வளவு ஃபார்மாலிட்டி இருக்குன்னா, பரலோகத்தின் தேவனிடத்துல இருந்து ஒரு வாக்குத்தத்தம் வருதுன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனா கண்டிஷனை நம்ம செயல்படுத்த மாட்டோம். ஆனா இந்த வசனத்தை மட்டும் பிடிச்சுக்கோ. ஆண்டவரே, நீங்க மகிழ்ந்து களி கூறும் நீங்கல்ல, பெரிய காரியம் செய்யற நீங்கல்ல, செய்யற நீங்கள, செய்யறேன்னு சொன்னமா, செய்ய மாட்டேன்னு சொல்லல. ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போ, நீ என்ன செஞ்சா நான் இதை செய்வேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள்ல எப்பவுமே கண்டிஷன் இல்லாம ஆசீர்வாதம் கிடையாது. கண்டிஷன் இல்லாம வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. என்ன கண்டிஷன் பாருங்க. அதுல 11வது 12, 13 படிங்க. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு பெரிய காரியம், நீ எதிர்பார்க்கிற காரியம் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? முதலாவது காரியம், நீங்கள் உபவாசத்தோடும் என்ன பண்ணணுமா? உபவாசத்தோடும். உங்களால உங்க பிரச்சனை தீரலையா, உங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டம் மாறலையா, ஒரு காரியத்துக்கு உனக்கு பதில் வரலையா, உடனே நீ என்ன பண்ணு? புலம்பாத. அதுக்கு பதில் என்ன பண்ணு? உபவாசம். உபவாசம் என்பது என்ன? உபத்திரவத்தில் வாசம் செய்வது, உன்னுடைய சரீரத்தை ஆவியையும் ஒடுக்குவது. அந்த உபவாசம் நாள்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? நான் உபவாசம் எடுக்கிறேன்ட்டு வேலைக்கு போயிருவாங்க. அதுக்கு பிரயோஜனம் இல்லை. நான் சொன்னேன்ல, நான் இந்த 2 நாள் உபவாசம் 3 நாள் உபவாசத்துல பாத்தீங்கன்னா பல மணி நேரம், காலையில 10:30 மணிக்கு 10:45 உட்கார்ந்தவன் 1:30 மணிக்கு எந்திரிச்சேன். திரும்ப 2 மணிக்கு உட்கார்ந்து என்ன பண்றேன்? 4 மணி வரைக்கும் ஜபம். அந்த நாள் முழுவதும் நமக்கு என்ன இருக்குங்க? நம்ம என்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தை குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும். நீ விண்ணப்பம் பண்ணாம பதில் வராது. உனக்கு என்ன வேணும், நீ என்ன கேட்கணும். உபவாசம் சொல்லிட்டு ஊர் முழுவதும் நீ சுத்திட்டு இருந்தீங்கன்னா உபவாசம் இல்லை. அப்போ நம்ம பிரச்சனை தீரணும்.
உபவாசத்துல உட்கார். அந்த உபவாசத்துல உட்கார்ந்து நீ என்ன பண்ணும்? உன்னுடைய பிரச்சனைக்காக அழுகையோடும் புலம்பலோடும் மனுஷன்ட்ட புலம்பாத, மனுஷன்ட்ட அழாத, பட்டினி கிடந்து சாகாத. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உன் முழு இருதயத்தையும் என்னிடத்தில் திருப்பு. அல்லேலூயா. உன்னால ஒரு பிரச்சனையை மேற்கொள்ள முடியலையா? ஓடு உபவாசம். அல்லேலூயா. உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. உபவாசம் போட்டு நீ ஆண்டவர்ட்ட புலம்பு. ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படி இருக்கு, என் பிரச்சனை இப்படி இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கவே மாட்டேங்குது, என் சுயபலத்தால மேற்கொள்ள முடியல, என்னுடைய பணபலத்தால மேற்கொள்ள முடியல, என் ஞானத்தால மேற்கொள்ள முடியல, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணு? ஆண்டவர்ட்ட புலம்பு. அவர் சமூகத்துல கண்ணீர் விடு. தேவ சமூகத்திலே கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டுக்கும் மிக வேல்யூ. பின்னாடி என்ன ரொம்ப மிகப்பெரிய வேல்யூ இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் நீ மனம் திரும்பி நீ தேவ சமூகத்துல உபவாசம் எடுத்து அழுகையோடும் புலம்பலோடும் தேவ சமூகத்துல உன் முழு இருதயத்தையும் தேவ சமூகத்துல திருப்புவாயானால், ஆண்டவர் சொல்றாரு, திருப்பும் பொழுது என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சொல்லிட்டு அடுத்த சொல்றாரு, உன் வஸ்திரங்களை கிழிச்சுக்காத. எதை கிழிக்கிறாங்க? வஸ்திரங்களை கிழிக்காத, உன்னுடைய இருதயத்தை கிழிங்கிறாங்க. அல்லேலூயா. அது எப்படிங்க கிழிக்கிறது? பிளேடு போட்டு இழிச்சிடலாமா? கத்தி எடுத்து கீறிடலாமா? உன்னுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அழு. ஆண்டவரே, நீர் என்ன சொல்லி இருக்கிறீர்? நீங்க எல்லாரும் ஐஸ்வர்யவானாய் மாற நான் தரித்திர கோலம் எடுத்தேன்னு எனக்காக நீங்க தரித்திர கோலம் எடுத்தீங்க. ஆனா நான் ஆசீர்வதிக்கப்படல. காரணம் என்னன்னா, என் பாவங்கள், அல்லேலூயா, என் சாபங்கள், என் அக்கிரமங்கள் தான் ஆண்டவரே இதெல்லாம் தடையா இருக்கு. ஆண்டவரே, என்னை மன்னிங்கன்னு சொல்லி இருதயத்தை கிழிச்சு இந்த 2 நாளா நான் அதுதான் பண்றேன். எனக்கு அதான் சொல்லி கொடுத்தேன். தேவ சமூகத்துல கிழித்து, ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் நான் செய்த அத்தனை பாவங்களையும் அத்தனை சாபங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் நீ நீக்குவீராக, சுத்திகரித்தே தீரணும் அப்படின்னு கர்த்தரை அழுகும் பொழுது கர்த்தர் ஒரு சமாதானத்தை முற்றுகிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் பிரச்சனை தீரணும்னா, உன்னுடைய வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறணும்னா, எப்ப இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்? நீ உன்னுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில உபவாசம் போட்டு அழுது புலம்பி உன் முழு இருதயத்தையும் தேவ சமூகத்திலே திருப்பி உன்னுடைய இருதயத்தை கிழித்து வஸ்திரத்தை போல கிழித்து எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு நேராக ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு சமயம் கர்த்தாவே உன்னுடைய வான வழிகளையும் கர்த்தர் அங்கீகரிப்பார். அது என்ன வான வழிகளும் போஜன வழிகளையும் அங்கீகரிப்பார்னா, முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம சபையில ஒரு சபை முடிந்தவுடனே ஒரு டீ கொடுப்போம். அது என்னதுங்க? பானவழி. குடிக்கிறோம் இல்லையா? அது என்னது? பானம் பண்றீங்க இல்லையா? அது என்னது? பானவழி. அடுத்தது போஜன வழின்னு என்னங்க? சாப்பாடு இல்லையா? நம்ம சபையில என்ன செய்வோம்? ஒரு போஜன வழி கொடுப்பாங்க, பானவழி கொடுப்பாங்க. அல்லேலூயா. மக்கள் அவர்களால முடிந்ததை என்ன பண்ணுவாங்க? வாரம் நாங்க சாப்பாடு போடுவோம். அந்த சபை முடிந்த உடனே சாப்பாடே இல்லைனாலும் ஒரு டீயாவது கொடுப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்படி எல்லாம் பண்ணிட்ட பிறகு நீ கொடுக்கிறதான போஜன வழியாகட்டும் வான வழியாகட்டும் அங்கீகரிக்கப்படும். இப்படி அங்கீகரித்த பிறகுதான் சொல்றாரு, இப்போ நீ இப்படி எல்லாம் நீ மனம் திரும்பினதுனால கர்த்தர் பார்த்து உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றாரு, பயப்படாத. அல்லேலூயா. ஏன் பயப்படாதன்னு சொல்றாரு? எதனால நீ உபவாசம் எடுப்ப? வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துக்கு பயந்து நடக்கல அப்படிங்கிறப்ப தானே நம்ம கஷ்டப்படுவோம். ஆமாவா இல்லையா? நம்ம உபவாசம் எடுப்போம். அப்போ நம்ம வாழ்க்கையில அந்த உபவாசம் எடுத்து அழுகையோடும் புலம்பலோடும் உன்னுடைய இருதயத்தை கிழித்து தேவ சமூகத்துல முழு இருதயத்தோடு நீ திரும்பும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத. நீ பயந்த காரியம் வாழ்க்கையில நடக்காது. அல்லேலூயா. அப்பதான் சொல்றாரு, தேசமே பயப்படாத, நீ என்ன பண்ணு? மகிழ்ந்து களி கூறு. அப்ப இதுவரை நீ என்ன பண்ணல? வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்க்கல, சமாதானத்தை பார்க்கல.
ஆனா இப்ப நான் சொல்றேன், நீ என் சமூகத்துல உபவாசம் எடுத்துட்ட, அழுது நீ மனம் திரும்பிட்ட, உன்னுடைய இருதயத்தை கிழிச்சிட்ட, உனக்கு நான் புது இருதயத்தை கொடுத்தேன். அல்லேலூயா. இப்ப நான் உனக்கு சொல்றேன், பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு, வாழ்க்கையில நான் பெரிய காரியம் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இத செய்யாம அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஆசீர்வாதத்தை மட்டும் பொதிச்சுறாங்க. ஆனா இதுக்குண்டான கண்டிஷன் சொல்றது இல்ல. இல்லையா? உனக்கு வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? நீ படிக்க வேண்டாம், டிகிரி வாங்க வேண்டாம், டிஎன்பிஎஸ்சி எழுத வேண்டாம், சர்டிபிகேட் வேண்டாம், உடனே கிடைக்குமா? கிடைக்குமா? எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கு. ஆமா. அப்போ ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கவும் ஒரு கண்டிஷன் இருக்கு, இல்லையா? ஒரு நிபந்தனை இருக்கு. இதன்படி நீங்கள் செய்தால்தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் சொல்றாரு, நீ அப்படியெல்லாம் திருந்திச்சீனா வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதம், பெரிய காரியம் அப்படிங்கிறாருல. என்னென்னு கீழே கொடுக்கறாங்க, அது பாருங்க. முதலாவது, வனாந்தரமா இருக்கிறது மேய்ச்சல் நிலமாக மாறும். அல்லேலூயா. ஆண்டவரே, இதுவரையும் என்ன பிரயாசப்பட்டு எனக்கு என்ன ஆகல, விளைச்சலே வரல. எவ்வளவு வேலை செஞ்சாலும் எனக்கு என்ன வரல, வரல. எதை வச்சாலும் வாய்க்கல. ஒரு மரம் வச்சா காய் வரல, ஒரு வேலைக்கு போனா சம்பளம் வரல, ஒரு பிசினஸ் பண்ணா லாபம் வரல, ஆர்டர் வரல, ஆர்டர் வந்தா பணம் வரல, பணம் வந்தா ஆட்கள் வரல. இப்படி எல்லாமே என்ன ஆகுதுங்க, தடையாவே இருக்கு. அப்படின்னீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இப்படி எல்லாம் இருந்தது. என்னுடைய அத்தி மரத்துல காய் இல்ல, திராட்சை தோட்டத்துக்கு போனா பழம் இல்ல. இப்படி எல்லாம் இருந்தது உண்மைதான். ஆனா வாழ்க்கையில நீ என்னைக்கு உபவாசம் எடுத்து கண்ணீரோடு அழுகையோடு மனம் திரும்பி நீ ஜெபம் பண்ணிட்டியோ, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, உங்களுக்கு முன்மாறியையும் பின்மாறியையும் வர்ஷிக்கப்படுத்தேன். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் வாழ்க்கையில. அடுத்தது சொல்றாரு, நான் உன்னிடத்தில் உன்னுடைய தானியங்கள் எல்லாம் நிரம்பும். அல்லேலூயா. உன் வீரோட பணம் நிரம்பும், உன்னுடைய பண்டகசாலை நிரம்பும், உன்னுடைய மளிகை பொருட்கள் நிரம்பும், வீட்டுல தேவையான எல்லா பொருட்களாலும் நிரம்பும். நிரம்பை சொல்றாரு, உன் தானியங்கள் நிரம்பும், உன் ஆடைகளிலே திராட்சரசம் புரண்டோடு. அல்லேலூயா. வைக்கிறக்கு இடமில்லாத அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. இப்ப ஒரு இது பார்த்தோம் இல்லையா, நிறைய பணக்காரங்க வீட்டுல அங்கங்க பணம் கிடக்கணும், ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்குல என்ன பண்ணுவோம், அப்படியே செல்ஃப்ல எல்லாம் ஊழியக்காரர்கள் வீட்டுல கூட இருக்குன்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா எத்தனையோ ஏழைகள் வீடு இல்லாம, சபை இல்லாம, கொடுக்க உடை இல்லாம, இருக்கு இடம் இல்லாம இருக்காங்க இல்லையா? ஆனா அவர்களுக்கெல்லாம் கொடுக்க ஆளு இல்ல, இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆலைகளில் திராட்சரசம் என்ன பண்ணுவான், புரண்டோடும். அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில வெட்டுக்கிளி பச்சித்த வருஷங்கள், உசுக்கட்டை பூச்சிகள் சாப்பிட்ட வருஷங்கள், இல்லையா? அந்த மாதிரி இவர் சொல்றாரு பாருங்க, பெரிய வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் உசுக்கட்டை பூச்சிகளும் பச்சித்த வருஷங்களுக்கு தக்க பலனை உனக்கு கொடுப்பாங்க. அல்லேலூயா. இதுதான் முந்தானேத்து நான் நேற்று சொல்லி ஜெபம், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இந்த நாள் வரையும் கடந்து வந்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை கஷ்டம். ஆண்டவரே, வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டுமே என்ன பண்றேன், கடந்துட்டு இருக்கேன். பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், உபத்திரவங்கள், இல்லையா, நிந்தைகள், இதுலதான் ஆண்டவரே இத்தனை வருஷ காலம் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எப்பொழுது என் வாழ்க்கையில ஒரு மாற்றம், எப்போ என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் அப்படிங்கிறப்பதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசினார். வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சித்த வருஷத்தின் பலனை உனக்கு திரும்ப தரும். அல்லேலூயா. ஐயா, எத்தனை வருஷம் வேணாலும் நான் கஷ்டப்பட்டு இருக்கலாம், ஆனா என் வாக்கு கொடுத்துட்டார், நீ கஷ்டப்பட்ட அத்தனை வருஷத்துக்கு தக்க பலனை இனிமே நீ பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. அப்படி அவர் சொல்லிட்டு அவர் அடுத்த வசனம் சொல்றாரு, நீ எப்படி இருப்ப, நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியாவாய். அல்லேலூயா. உனக்கு ஒரு வாழ்க்கையில திருப்தி வரும், பொருளாதாரத்துல திருப்தி, சுகத்துல திருப்தி, சமாதான சந்தோஷத்துல திருப்தி, குடும்பத்துல திருப்தி, ஊழியத்துல திருப்தி, எல்லாத்துலயும் உனக்கு என்ன வரும், திருப்தி. நீ திருப்தி அடைந்த, திருப்தி அடைந்தது மாத்திரம் இல்ல, அவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில இனிமே நீ அதிசயத்தை காண்பாய். அல்லேலூயா. என்ன சொல்றாரு, அதிசயம். அப்போ நம்ம மனம் திரும்பும் பொழுது, உபவாசித்து அழுது
தேவ சமூகத்துல நம்மளுக்கு இருக்கும் பொழுது கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் சொல்றாரு, வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. நீ மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். பெரிய காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் முதலாவது சொல்லுகிற காரியம் என்னன்னா, பின்மாரியையும் முன்மாரியையும் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. ஏற்ற நேரத்துல வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். இரண்டாவது காரியம், உங்களுடைய தானியங்கள் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும், வருமானம் பெருகும், பொருள்கள் பெருகும், சமாதானம் பெருகும், சந்தோஷம் பெருகும், எல்லாம் பெருகுங்கிறாரு. அது மட்டுமல்ல, நீ இதுவரையும் உன்னுடைய வாழ்க்கையில வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சித்த வருஷத்தின் பலனை நீ இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. இதுவரையும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் தக்க பலனை இனி நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிப்பீர்கள். அப்படி அனுபவிக்கிறப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? வாழ்க்கையில திருப்தி இருக்கும். திருப்தி இருக்கும். போதுங்க, ஆண்டவர் போதுங்கிற அளவுக்கு எல்லாம் கொடுத்திருக்காரு. நல்ல ஊழியத்தை ஆசீர்வச்சிருக்கார், நல்ல குடும்பத்தை ஆசீர்வச்சிருக்கார், நல்ல சமாதானத்தை கொடுத்திருக்கார், நல்ல பலனை கொடுத்திருக்கார். ஒரு மனுஷனுக்கு இதை விட என்ன வேணும்? அல்லேலூயா. என் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்காங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வச்சிருக்கிறார், எல்லாத்துலயும் நான் திருப்தியா இருக்கேன்னு உங்களை சொல்ல வைப்பார். அல்லேலூயா. உங்களை திருப்தி ஆக்குறது மாத்திரம் இல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே டே பை டே, தினம் தினம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்கள் கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உபவாசத்திற்கு அவ்வளவு மகிமைங்க. உபவாசம் எடுக்கிற உங்க மேல தேவன் நோக்கி பார்க்கிறார், கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவருடைய சமூகத்துல உங்க சரீரத்தை ஒடுக்கி நீங்க உட்கார்றீங்க, வீணா போகாதுங்க. அவர் சொல்ற ஆசீர்வாதம் என்ன? முன்மாரி பின்மாரியை கொடுப்பேங்கிறாரு. ஆலயத்துல திராட்சரசம் புரண்டோடும், உன் தானியங்கள் நிரம்புங்கிறாரு. அதே போல வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சித்த வருஷத்தின் பலனை உனக்கு ரெட்டிப்பாக தருவாரு. ஐந்தாவது காரியம் சொல்றாரு, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். அல்லேலூயா. ஆறாவது சொல்றாரு பாருங்க, என்னன்னா, உங்களை அதிசயமாய் நடத்துகிற தேவன். உங்களை ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கை அதிசயமா நீங்க நடப்பீங்க. அது எல்லாத்துக்கும் மேல அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. யாருங்க என் ஜனம்? உனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீ மனிதனுடைய தயவை நாடி ஓடாத படிக்கு, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையின் வரும் பொழுது தேவ சமூகத்திலே உபவாசத்தோடு தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி தேவ பாதத்திலே தன் இருதயத்தை கிழித்து கண்ணீரோடும் புலம்பலோடும் அவரிடத்துல வேண்டுதல் செய்து தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்புகிறாளோ அவனுக்கு இந்த ஆசீர்வாதங்கள். அவன் தான் அவருடைய ஜனம். அல்லேலூயா. அப்ப அவருக்கு தான் அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டாங்க? சொல்லுங்களேன் சத்தமா. அதை அப்படியே திருப்பி சொல்லுங்க. யார் வெட்கப்பட்டு போவா? அவருடைய ஜனங்கள் அல்லாதவர்கள் வெட்கப்பட்டு போவாங்க. அவர்கள் ஜனங்கள் அல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்க? தனக்கு ஒரு பிரச்சனை வந்தா மனுஷன தயவை நாடி வருவாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தேவ சமூகத்திலே ஓடி போய் உபவாசத்தோடு என்ன செய்வாங்க? தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பார்கள். அவர்கள் தான் அவருடைய ஜனம். அல்லேலூயா. சொல்றாரு, என் ஜனங்கள் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டாங்க? வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, என்ன வசனம் சொல்றாரு? அது மாத்திரமல்ல, இப்ப எத்தனை ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு? 6 காரியத்தை சொல்லி இருக்காரு. சொன்னது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறாரு, என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? துதிப்பார்கள். துதிப்பீங்களா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில போதும் போதுங்கிற அளவுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாருன்னா நம்ம துதிப்போமா துதிக்க மாட்டோமா? நான் சொன்னேன் இல்லையா? அடுத்தது அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அவர்கள் எங்களை நோக்கி ஆராதிப்பாங்க, எங்களை துதிப்பாங்க. இப்ப நான் அவர்கள் மேல என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை மேற்கொள்ள ஒரே ஒரு மிக பெரிதான ஒரு நல்ல ஒரு வழி என்னன்னா உபவாசம். நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க, ஒரு நேரம் உபவாசம் இருக்கேன், அப்படி பைபிள்ல இல்ல. உபவாசம் அப்படி இல்ல. அது எப்படி உபவாசம் எடுக்கணும் தெரியுமா? உபவாசம் என்பதற்கு ஒரு வசனத்தை சொன்ன பாருங்க, யோவேல் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசாரியப்பரை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள்,
பிள்ளைகளையும் பால் ஊட்டுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்பட்டு வாருங்களாக. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உபவாசம் என்பது என்னன்னா பரிசுத்த உபவாச நாள். அல்லேலூயா. உபவாசம் என்பது என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம்னா பரிபூர்ணமும் சுத்தமா இருக்க வேண்டும். வீடை துடைக்கணும், தலைக்கு குளிக்கணும், எல்லாம் வெட்கவர மாத்தணும். பரிசுத்தமா நீ என்ன பண்ணணும்? உபவாசம். புறமார்க்கத்தார் பாருங்க, அவங்க விரதம் இருக்கிறாங்க. பாயி பெட்ஷீட் எல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க? வெளியில போட்டு துவைச்சி வீடெல்லாம் அழகா மொழுகி தலைக்கு குளிச்சு அப்புறம் தான் கோயிலுக்கு போறாங்க. ஆமாவா இல்லையா? ஆனா கிறிஸ்துவ உபவாசம் அப்படி பர்ஃபெக்டா எடுக்கிறோமா? உபவாசம் வீடு துடைச்சியா? துடைக்கிறீங்க. எப்படி ஆண்டவர் கேட்பாரு? உபவாச நாள் என்பது பரிபூர்ணமும் சுத்தமாக இருக்கணும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பரிசுத்த உபவாச நாளை நியமி. இந்த நாள் நான் உபவாசம் எடுக்க போறேன்னு முதல்ல உன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லு. அல்லேலூயா. வீடை பரிசுத்தப்படுத்து. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு? உபவாசம். ஐயோ, என் பையன் பசியோட இருந்தா தாங்காது. இந்த இடத்துல சொல்றாரு, பரிசுத்த உபவாச நாளை முதல்ல நீ நியமிக்கணும், எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். அவர் என்ன சொல்றாரு? பரிசுத்த எக்காலம் ஊதுங்கள். என்ன ஊதனமாமா? எக்காலம்னா எப்படி? எக்காலம்னா என்ன? ட்ரம்பெட். ஒரே பயங்கர சவுண்டா இருக்கு பாத்தியா? அது ஆண்டவர் சொல்றாரு, அப்படி ஊதுங்கிற. நீ வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வாயை திறந்து சொல்லு. அல்லேலூயா. வாயை திறந்து சொல்லு. என்னன்னு சொல்லு? நாளைக்கு நான் உபவாசம் எடுக்க போறேன், என்ன தொந்தரவு பண்ணாத. அல்லேலூயா. நிறைய பேர் அது சொல்றது இல்ல. அதனால வீட்டுல அடுத்த நாள் ஒரே பிரச்சனை. இந்த இடத்துல சொல்றது எக்காலம் போது அது எல்லாருக்கும் சொல்லு. நாளையில இருந்து நான் உபவாசம், யாரும் என்ன தொந்தரவு பண்ணாரு. அது பரிசுத்தமான உபவாசம், பரிபூர்ணமும் சுத்திகரித்தது. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, விசேஷித்த ஆசரிப்பை கூறு. அடுத்தது சொல்றாரு, யாரெல்லாம் அந்த உபவாசத்துல இருக்கலாமா? அங்க கீழே சொல்றாரு, ஜனத்தை கூட்டுங்கள், சபையையும் பரிசுத்தப்படுத்துங்கள். நீ போற சபையையும் என்ன பண்ணுமா? அதுதான் நீங்க வெளியில எல்லாம் நீங்க கிளீன் பண்றீங்க, எல்லாம் அழகா மாவு போடுறீங்க, துடைக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க, தலைக்கு குளிக்கிறீங்க, எல்லாம். நீங்க போய் தேவ சமூகத்துல உட்காரும் பொழுது உங்களையும் பரிசுத்தப்படுத்தும். இடம் மாத்திரம் இல்ல, உங்களையும் பரிசுத்தப்படுத்தும். அடுத்ததுக்கு அப்புறம் நீ என்ன சொல்றாரு? பரிபூர்ணமும் சுத்திகரித்த பிறகு அவர் யாரெல்லாம் இருக்கலாம்னா முதியோரை சேருங்கள். அல்லேலூயா. ஐயா, வயசானவங்க பிரஷர் சுகர் ஒன்னும் சாக மாட்டேன், தேவன் உனக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. எனக்கு 3வது நாள் உட்கார்ந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். 3 நாள் உபவாசம். நல்லா இருக்கேனா இல்லையா? கர்த்தர் பலன் கொடுக்கிறாரா இல்லையா? சமம் சுற்றுவாரா? யார் சமூகத்துல கிடக்குறீங்க? தேவ சமூகத்துல. 40 நாள் மோசே தண்ணி கூட குடிக்காம இருந்தாரா இல்லையா? அந்த பலன் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும், கிடைக்கும். தேவ சமூகத்துல விழுகிற பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் அழிக்க மாட்டார். முதியோரை சேருங்கள். வயசானவங்களும் உபவாசம் எடுக்கலாம். சுகர் பிரஷர் எல்லாம் கண்ட்ரோல் ஆகுமே தவிர ஒரு நாள் நீ உபவாசம் எடுத்து மாத்திரை போடலையா ஒன்னும் ஆகாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல கரெக்டா உபவாசம் எடுக்க ஒன்னும் ஆகாது. அடுத்து சொல்றாரு, பிள்ளைகளையும் உபவாசத்துல பழக்கு. அல்லேலூயா. பிரச்சனை வருதா? உபவாசம் போடு அப்படின்னு சொல்லி கொடுங்க. உன் பிள்ளைகளுக்கு பழக்கு. அடுத்தது பாலுன்ற குழந்தையையும் சேருங்கள். பால் குடிச்சிட்டு இருக்கிற குழந்தை கூட உபவாசம் போடுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. தெரியுமா? பால் குடிக்கிற குழந்தைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குடிக்கணுமே. உபவாசம் போடு, குழந்தை இன்னும் நல்லா ஞானத்துல வளருமா. அல்லேலூயா. பால் உண்ணுன்ற குழந்தைக்கும் உபவாசம் போடு. மணவாளன் தன் அறையை விட்டு என்ன பண்ணும்? வெளியில அந்த நாட்கள் எல்லாத்துலயுமே பரிசுத்தமா இருக்கும். கணவன் மணி விஷயத்திலையும் பரிசுத்தமா இருக்கணும். எல்லாத்துலயும் பரிபூர்ணமும் சுத்தமாக இருக்க வேண்டும். இதுதான் பரிசுத்தம். இதுதான் உண்மையான உபவாசம். அதை விட்டுட்டு ஒரு நேர சோறு தின்னேன், 2 நேரம் சோறு சாப்பிடுங்க, இது இல்ல. காலையில சூரியன் உதிக்கிறதுல இருந்து அஸ்தமிக்கிற வரைக்கும் உபவாசம் போடுவதுதான் உபவாசமே தவிர ஒரு நேரம் உபவாசம் 2 நேரம் உபவாசம் எல்லாம் இல்லை. இந்த காலங்களில
என்ன பண்ணுவான்? ஐயோ குழந்தைக்கு பசிக்குங்க, போய் வீட்டுல கடையிலயா சாப்பிட்டுட்டு வா. அவளை கெடுக்காதீங்க, பழக்குங்க. நம்ம மற்ற புறமாக்கத்தாரெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தையில இருந்து அவ பழக்குறாங்க. ஏன்னா அவன் கரெக்டான போதனையில வளர்றான். ஆனா நீங்களும் நானும் என்ன பண்றதுங்க, சரியா பழக்கிறது ஒண்ணும் ஆகாது. அப்போ உபவாசம் எடுப்பதினால இத்தனை பயன்கள். இன்னொன்னு சொன்ன இல்லையா, நான் உபவாசம் எடுக்கிறப்போ எப்படி ஜெபிக்கணுங்கிறப்ப ஆண்டவர் இத்தனை காரியத்தை பாயிண்டா கொடுத்தார். ஒரு நீங்க உபவாசம் எடுக்கிறீங்கன்னா இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இது ஒரு ஆலோசனை தான். உபவாசம் போடுறீங்கன்னா எதுக்காக உபவாசம் போடுறீங்கன்னு முதல்ல தீர்மானம் பண்ணுங்க. எந்த காரியத்துக்காக? ஒரு காரியம் எடுத்துட்டீங்கன்னா 7 நாள் கண்டிப்பா அந்த உபவாசம் தொடரணும். 7 வாரம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உபவாசம் போடுறீங்களா, 7 வெள்ளிக்கிழமை போடு, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த காரியத்துல விடுதலை. அப்போ எந்த காரியத்துல நீ உபவாசம் இருக்கீங்களோ அந்த காரியத்தை குறித்து முதல்ல பாயிண்ட் எழுதிக்கீங்க. ஜப குறிப்பு எழுதுங்க. அந்த குறிப்புக்காக அடுத்த நாள் உட்கார்ந்து ஜோப் பண்ணுங்க, கர்த்தர் பதில் தருவார். அல்லேலூயா. எனக்கு அப்படிதானே கொடுத்தார். 40 பாயிண்ட் கொடுக்கிறார். வாழ்க்கையில நான் அதெல்லாம் யோசிச்சு கொண்டு பார்த்தது. 40 பாயிண்ட் கொடுக்கிறார். இந்த உபவாசம் எதுக்காக எடுத்தனோ அந்த காரியத்துக்காக மட்டுமே, மத்த காரியம் இல்ல. நல்லா தெரிஞ்சுக்குங்க. எனக்காக நான் ஜெபிக்கிறேங்கிறப்போ என்னுடைய வாழ்க்கை எனக்காக பிரத்யேகமாவே 40 பாயிண்ட் கொடுக்கிறாருன்னா யோசிச்சு பாருங்க. நம்ம ஜெபிக்க முடியுமா? 40 பாயிண்ட் எழுதி ஜெபம் பண்ண முடியுமா? ஆனா ஆண்டவர் கொடுக்கிறார். உண்மையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உபவாசம் எடுக்கும்போது இத்தனை காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அப்போ ஏதோ உபவாசம் எடுக்கிற என் வாழ்க்கையில நடக்கல நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உபவாசத்துல நீ உண்மையும் உத்தமமா உபவாசத்துல எடுத்து அதுக்கப்புறம் உன் மனதை திருப்பி ஆண்டவர் சமூகத்துல அழுது குழம்பி நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இத்தனை ஆசீர்வாதங்களையும் தருவார். என்னென்ன ஆசீர்வாதம்? முதலாவது காரியம் என்ன சொல்றாரு? முன்மாரியையும் பின்மாரியையும் வர்ஷிக்க செய்வார். அடுத்தது, உன் களஞ்சியங்கள் நிரம்பும், உன் ஆலைகளிலே திராட்சரசம் உருண்டோடும். அதே போல வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சித்த வருஷத்தின் பலனை உனக்கு திரும்ப தருவார். அடுத்தது என்ன சொல்றாங்க? அப்படி கொடுக்கும் பொழுது நீ திருப்தியாய் சாப்பிடுவார். சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீங்க. அடுத்தது, வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார் இல்லையா? அதிசயங்களை செய்வார். அடுத்தது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவே மாட்டேன். கர்த்தர் வாழ்க்கையில பெரிய பெரிய காரியம் செய்வார். பெரிய பெரிய காரியம் செய்யணும்னா நீ யார்கிட்ட ஓடி வரணும்? தேவ சமூகத்துல வரணும். அருமையான சகோதரியினுடைய மகள் காலேஜ் படிக்கிறப்போ அவங்க ஆர்சி பேக்ரவுண்ட் நம்ம சபைக்கு வந்தாங்க. அந்த மகளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தாங்க. ஆண்டவர் காமிச்சார். அவ காலேஜ் படிக்கிறப்போ நம்ம சபைக்கு வரப்போ அவளுக்கு ஒரு காரியத்தை நான் கற்றுக் கொடுத்தேன். வாழ்க்கையில எப்பொழுதுமே என்ன பண்ணு, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு. 2வது, அதிகாலையில முதலாம் ஜாமத்துல ஜெபம் பண்ணினா வாழ்க்கையில அப்படியே நடக்குமாப்பான்னு சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு அவளுடைய பையனே 10th போயிட்டான். அவளுடைய பையனே 10th போயிட்டான். ரொம்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சிருந்தா அப்ப வரா அந்த பொண்ணு அங்க வந்தா. வந்துட்டு ஒரு சாட்சி சொல்றா. இன்னைக்கு நான் கல்யாணம் ஆகி இத்தனை வருடங்கள் ஆச்சு. என் வாழ்க்கையில பிரச்சனைனா என் தாயார்கிட்ட கூட நான் ஓப்பனா ஷேர் பண்ண மாட்டேன். என் ஆன்டிகிட்ட கேட்பேன். 2வது, அவங்க எனக்கு காலேஜ் படிக்கிறப்ப கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை மேற்கொள்ளணும்னா உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு பாப்பான்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில வருகிற அத்தனை பிரச்சனைக்கும் அதை நான் கடைபிடிக்கிறேன். எல்லாவற்றிலும் ஜெயத்தை எடுக்கிறேன் சொன்னார். அல்லேலூயா. அந்த சின்ன வாலிப வயசுல சொன்னதை இன்னைக்கும் அவ கடைபிடித்தா அந்த வாழ்க்கையை ரொம்ப அழகா கொண்டு போயிட்டு. இதை கேட்கும் பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். வாழ்க்கையில பிரச்சனையா? வாழ்க்கையில போராட்டமா? வாழ்க்கையில பிரச்சனை தீரவே இல்லையா? யாருமே உனக்கு உதவி செய்ய ஆள் இல்லையா? இந்த பிரச்சனைக்கு வழியே தெரியலையா? ஓடு உபவாசம். எந்த காரியம் உன்னால மேற்கொள்ள முடியலையோ அந்த காரியத்துக்கு தேவ சமூகத்துல உபவாசம் போட்டு கண்ணீரோடு நான் சொன்னபடியாக நீங்க இருந்து பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. தேவன் மனமாற மாட்டார். என்னை நடத்துகிறவர் உங்களையும் நடத்துவார். அப்பா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. இது செய்யணும்னா நான் என்ன செய்யணும்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை செய்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு உபவாசத்துல இத்தனை ஆசீர்வாதமா கண்டிப்பா கிடைக்கும். அல்லேலூயா. திரும்ப யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கிறோம்.
மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, கொஞ்ச நேரம் உங்களை நீங்கள் தாழ்த்துங்க பார்க்கலாம்.